அப்பளம் தான் பொரிக்க போகிறோம். அப்பளம் பார்த்திங்கன்னா நான் இந்த அப்பளம் தான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரமில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா காஞ்சிபுரமில் தான் இந்த அப்பளம் வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு 1 கிலோ 150 ஆர் 200 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ இவ்வளோ அப்பளம் வரும். நம்ம எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஹோல்சேலில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய இமெயில் ஐடி பின் பண்ணுறேன். அதில் செக் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு பின் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். எவ்வளோ ருபீஸ் எவ்வளோ ஆகுன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ கடாய் வந்து சூடாயிடுச்சு. நம்ம ஆயில் ஊற்ற போகிறோம். ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் சூடானதும் நம்ம இந்த அப்பளத்தை இப்படி 2ஆக மடித்து போட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் கடாய் வந்து சின்ன கடாயை வச்சுருக்கேன் இல்லைங்களா? ஸோ நான் 2ஆக உடச்சி போடும்போது ஸோ ஈஸியாக வரும். யாராவது அப்பளம் லவர்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.